மோகன் பள்ளி விட்டு வரும் வழியில் தையல் கடைக்காரரை பார்க்கிறான். தைத்து கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் அவர் உள்ளே சென்றதும் ஊசியை களவாண்டு விட்டு அம்மாவிடம் கொண்டு வந்து கொடுக்கிறான். அம்மாவும் இதை தைப்பதற்கு வைத்துக் கொள்கிறேன் என்கிறார். 5ஆம் வகுப்பு படிக்கும்போது பக்கத்தில் உள்ள பையனின் பேனாவை களவாண்டு கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுக்கிறான். அம்மா எழுதி பார்த்து விட்டு இது நான் எழுத வச்சுக்கிறேன் நல்லா இருக்குங்காங்க. 10ஆம் வகுப்பு படிக்கும்போது படிப்பில் நாட்டம் இல்லாமல் திருட போகிறான். பசங்களோடு சேர்ந்து பங்கு போட்டுக் கொள்கிறான் பணத்தை. அப்பொழுது போலீஸ் கையும் களவுமாக பிடித்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறார். அம்மா கதறி அழுகிறார். அம்மாவை கூப்பிடுகிறான். அம்மா நான் இந்த நிலைமைக்கு வர காரணமே நீங்கள் தான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஊசியும் பேனாவையும் கொண்டு வரும்போதே இது அடுத்தவங்க பொருள் இப்படி களவாண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நல்லவனாக இருந்திருப்பேன். எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும் போது நல்லவனாக தான் இருக்கான். அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை என் மூஞ்சில் முழிக்காதீங்க, இனிமேல் நான் உங்களை பார்க்க விரும்பலை, இப்போ நான் கம்பி எண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்கிறான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தையும் தெய்வம் ஒன்று தான். ஒரு குழந்தை நல்லவனாகவும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பினிலே.